ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அம்முக்குட்டி சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மளிகை கடைக்கு போய் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தீர்ந்து போச்சு. அதை வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். பில்லு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா? 468 ரூபா. என்னென்ன 468 ரூபாய்க்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு 1-2 கடைக்கு வாங்கலான்னு போனாவே அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிடுறோம். ஆனால் வீட்டுக்கு தேவையானதான் வாங்குகிறோம், தேவையில்லாதது எதுவுமே வாங்கலை. இப்போ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கலான்னு விரும்புகிறேன். இப்போ வரலும் நம்ம வீடியோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்க பொருள் எல்லாம் தான் இன்றைக்கி நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். இதோட விலையெல்லாம் என்னென்ன எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 200 கிராம் 12 ரூபா. இது 200 கிராம் இருக்குது, இது 12 ரூபா. அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு 30 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு 3/4 கிலோ இருக்குது, 30 ரூபா. அப்புறம் புடலங்காய், அது 600 கிராம் இருக்குது, 2 வாங்கினேன். 600 கிராம் இருக்குது, எவ்வளோ? 24 ரூபா. இது கீரை ஒரு கட்டு வாங்கினேன். அடுத்தது பாருங்கள், கீரை ஒரு கட்டு 12 ரூபாயாம். இந்த கீரை பருப்பு போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும், அதனால் வாங்கினேன். கீரை கடைஞ்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கினேன். 12 ரூபாய் இது. அடுத்து தக்காளி 2 கிலோ 32 ரூபா. 2 கிலோ தக்காளி நல்லா பழமாக, ஓரளவுக்கு கொஞ்சம் காயாகவும் பழமாகவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் வச்சு சமையல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது கடலை எண்ணெய் 1/2 லிட்ரு 75 ரூபா. இந்த கடலெண்ணெய், சுவை கடலெண்ணெய் 75 ரூபா வரும். இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க? 110 ரூபா. ரேட்டு, ஆனால் இதில் 75 ரூபா. உப்பு, கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கினேன், தூளுப்பு ஒரு பாக்கெட் வாங்கினேன். கல்லுப்பு 12 ரூபா. கல்லுப்பு இது 12 ரூபா. இது தூளுப்பு. தூளுப்பு எவ்வளோ? 28 ரூபா. தெரியுதா? இது கல்லுப்பு, இது தூளுப்பு, 28 ரூபா. அடுத்தது பெருங்காயத்தூள் வாங்கினேன். பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எல்ஜி பெருங்காயத்தூள் எவ்வளோ? 75 ரூபா. அடுத்து வரமிளகாய்த்தூள் 100 30 ரூபா. வரமிளகாய்த்தூள் 100 30 ரூபா. 50 15 ரூபா. அடுத்தது சாம்பார் தூள் 50 18 ரூபா. சாம்பார் தூள். மல்லிக்கட்டு ஒரு கட்டு வாங்கினேன். சும்மா கடைக்கு போய்ட்டுருக்க முடியாது, வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டே வாங்கிட்டேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. மல்லி ஒரு கட்டு 25 ரூபா.
அடுத்து என்ன போட்டிருக்காங்க, கருவேப்பிலை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 10 ரூபாய்க்கு பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துருக்காங்க கருவேப்பிலை. இது 10 ரூபா. பை வாங்கினதுக்கு பை 5 ரூபா. இந்த பையில் கூடை பை எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த கூடை பை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அது வந்து காய் வாங்கவே சரியாக போச்சு. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு வர்றதுக்கு பை இல்லையா, அதனால இந்த பைக்கு 5 ரூபா பாருங்க. அதெல்லாம் போகும்போதே எப்பயா இருந்தாலும் ஒரு பை எடுத்துகிட்டு போயிருங்க. நான் கம்மியாக வாங்கலான்னு போனேன். இதே போதும் அப்படின்னு நினச்சேன். அங்கே போனால் உருளைக்கிழங்கு, புடலங்காய் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. தக்காளி வந்து 1 கிலோ வாங்கலான்னு தான் போனேன். சும்மா கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம 2 கிலோவோ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே வைக்க போகிறோம். அதனால் 2 கிலோவோ வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 கிலோவோ வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொத்தமல்லி வந்து இருக்காதுன்னு நினச்சி போனேன். ஆனால் இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் பை பத்தல. கீரை வந்து வாங்கணும்னு போகலை, இருந்துச்சு. அதனால சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால தான் பை பத்தலை. இதெல்லாம் வாங்காமல் இருந்திருந்தா பை பத்திருக்கு. இதுவே சரியாக இருந்திருக்கும். பாருங்கள், சின்ன பை தான் கொண்டு போனேன் நான். பெரிய பை இருந்துச்சு, அது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து சின்ன பை தான் கொண்டு போனேன். அதுவே பத்தலை. அந்த பைக்கு 5 ரூபா. அப்போ இது ஃபஸ்ட்டு பில் போட்டு முடிச்சிட்டாங்களா, இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து நம்ம மாவாட்டுறதுக்கு இட்லி அரிசியும் உளுந்தும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 388 ரூபா தான் இருந்துச்சு இது மட்டும் வாங்கினதுக்கே. அப்புறம் இது ரெண்டும் மட்டும் அரிசி, இட்லி அரிசி வந்து 1 கிலோ வாங்கினேன். இது உளுந்து வந்து 1/4 கிலோ வாங்கினேன். 1/4 கிலோ உளுந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 ரூபா உளுந்து. அரிசி வந்து 48 ரூபா. மொத்தம் 468 ரூபா. இது மட்டும்தான் வாங்கினாங்க. இதுக்கே 468 ரூபா பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் வீட்டில் கடைக்கு போகும்போது எவ்வளோ செலவாகுது, வீண் செலவு பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.